என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றேன். நான் அதை உனக்கு என்னவென்று சொல்வதற்காகவும், இன்று உனக்கான இறுதி வாய்ப்பு ஒன்றை ஒரு விஷயத்தில் கொடுப்பதற்காகவும் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடைய துடித்து நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவரால் வேதனைகளை அனுபவித்தாய். அந்த விஷயம் உனக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்த வேலைகள் ஏராளம் அல்லவா? என் தங்கமே, இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடந்த சூழ்ச்சிகளினால் நீ மிகவும் மனம் வேதனைப்பட்டாய். இப்பொழுது இன்று இந்த நேரம் இந்த வராகியானவள் உனக்கு தர வந்திருக்கின்ற வெற்றி வாக்கு என்ன தெரியுமா? என் தங்கமே, நீ செய்ய நினைத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை ஏற்படுத்தி இப்பொழுது ஓரிடத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுத்தர இருக்கின்றது. என் தங்கமே, ஒரு விஷயம் வாழ்க்கையில் உனக்கு தடைப்பட்டு நிற்கிறது என்றால் அந்த நேரம் உனக்கு உன்னுடைய குலதெய்வம் துணையாக இருந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயம் தடைப்பட்டு விட்டது என்பதற்காக வருந்தாமல், தடைப்பட்டதற்கான காரணம் உனக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக உன்னோடு உன் தெய்வங்கள் எல்லாம் உனக்கு துணையாக இருப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இதுவெல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக மட்டுமே வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அல்லவா? எதை நினைத்து என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? எதை நினைத்து என் குழந்தை அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய்? என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறிவிடப் போகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கான நல்ல சந்தோஷமான எதிர்காலத்தை கொடுத்து விடப் போகின்றது. என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு சில வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க அம்மா தரப்போகின்றேன். நான் தரும் பொழுது அது வாய்ப்புகள் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ மறந்துவிடப் போகின்றாய். ஏனென்றால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இது நாள் வரையிலும் நீ கடந்து வந்த கஷ்டங்களை உன்னை மறக்கடிக்க செய்ய போகின்றது. என் பிள்ளையே, இப்பொழுது உன்னிடத்தில் உன் உயிரான உறவு பேசவில்லை என்று நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் என்றால், உன்னிடத்தில் அவர்கள் பேசிவிட்ட பிறகு இத்தனை நாளும் அவர்களை நினைத்து நீ வேதனைப்பட்டது எல்லாம் வீணாகத்தானே போகும். அதுபோலத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, நீ எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்கானது என்று நினைத்து அடைவதற்காக ஓடிக்கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உனக்கானதாக இருக்கும் பட்சத்தில் அதை இந்த வராகி உன் கைகளில் எந்தவித தடங்களும் இன்றி கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். ஆனால் அது உனக்கானதா என்று சோதிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு பல சோதனைகளை கொடுத்துத்தான் அதை சரி செய்து கொடுப்பேன், உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையின் மீது எனக்கு அக்கறை இருக்கின்றது. என் குழந்தை, முதலில் அதை நீ புரிந்து கொள். இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, உனக்கு ஒரு தெளிவான நல்ல விஷயத்தில் ஒரு முடிவு கிடைத்திருக்கின்றது. இந்த முடிவினைத்தான் இத்தனை நாளும் எடுக்க முடியாமல் என் பிள்ளை நீ திணறிக் கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த முடிவை எடுப்பதற்கான அத்தனை நல்ல சூழ்நிலைகளும் உனக்கு கிடைத்துவிட்டது. எப்படியும் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை பெற்றுவிடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிட்டது.
நல்ல மாற்றம் வரும் பொழுது வாழ்க்கையில் எல்லாமே இனி ஏற்றங்கள் தானே. இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சோதனைகளை அனுபவிப்பதற்கென்று எதுவும் கிடையாது. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவன் எல்லாம் அங்கே வாழ்க்கையில் வெந்து போய் கொண்டிருக்கின்றான். உனக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் படுகின்ற பாடு அவர்களுக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளையே. அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனை கொடுத்தவர்கள் யாரையும் உன் அம்மா நான் விட்டு வைத்து விடுவதில்லை என்பதனை புரிந்து கொள். அது மட்டுமல்ல என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இறுதி வாய்ப்பு. நீ நினைக்கின்ற விஷயத்தில் உனக்கான வெற்றி வாய்ப்பு என்பதனை மறந்து விடாதே. நீ நினைத்த விஷயத்தில் உனக்கான சந்தோஷத்தையும் முழுமையான மன நிம்மதியையும் அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, நீ ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து ஏகப்பட்ட சோதனைகளை சந்தித்து இனி வாழ்வே வேண்டாம் என்ற நிலைக்கு வந்து கொண்டிருந்தாயல்லவா. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற இன்பத்தை நீ முழுமையாக அனுபவிக்கப் போகின்றாய். என் பிள்ளையே, தனித்து நின்றாலும் தனித்துவமாக நில் என்று அம்மா உனக்கு பலமுறை எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். அதைத்தான் இப்பொழுதும் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தை, யாருடைய உதவியும் உனக்கு தேவை கிடையாது. யாருடைய அன்பையும் எதிர்பார்க்காதே. கிடைத்தால் ஏற்றுக்கொள், வேண்டாம் என்றால் விட்டுவிடு. இந்த நேரம் உன் மனதிற்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம், நீ தெய்வத்தை தான் உனக்கு துணையாக கொண்டிருக்கின்றாய். தெய்வம்தான் உனக்கு உறுதுணையாக வரும் என்று நம்புகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேறு எந்த விஷயங்களை பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாது. எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டு உன் கைகளில் கொடுப்பதற்காகவே நடக்கப் போகின்றது. இனிமேலும் என் பிள்ளை, நீ வேதனைகளை அனுபவிக்க கூடாது. நான் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக இருக்கின்றேன். இந்த வராகி உனக்கு வெற்றி வரங்களை அள்ளி கொடுக்கின்றேன். வெற்றி வாய்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது. என் பிள்ளைக்கு சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கின்றது. மாற்றங்களை வாழ்க்கையில் என் குழந்தை நீ அதிகமாக எதிர்பார்த்து நிற்கின்றாய் அல்லவா. நீ எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ எப்பொழுதும் இந்த தாயினுடைய பிள்ளையாக மட்டுமே இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த அம்மா என்றுமே உன்னை தன்னுடைய பிள்ளையாக மட்டுமே நினைத்து நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை உன்னுடைய மனது நோகாதபடி உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அல்லவா. எல்லா விதமான வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கண்டது மட்டுமல்லாமல் நீ அதிலிருந்து மீண்டு இந்த தாயின் முன்னால் வந்து நின்றும் கொண்டிருக்கின்றாய். சந்தோஷம் என்றால் என்னவென்பதனை என் குழந்தை நீ முழுமையாக அனுபவித்து விட்டாயல்லவா. இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற சந்தோஷம் இனிமேல் எப்படி இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ முழுமையாக காண வேண்டும். இந்த வராகி உறுதுணையாக இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை காணாமல் போய்விடுவாயா என்ன? என் பிள்ளையே, நான் உன்னுடைய சூழ்நிலையில் இருந்துதான் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை என்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றாயோ அந்த சூழ்நிலையில் அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுமையாக்கி தருகின்றேன். எல்லாமே ஒரு நாள் மாறிவிடும் என்ற உன்னுடைய எண்ணம் இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. தேவையானவை எல்லாம் உன்னை தேடி தானாக வரப்போகின்றது. நல்ல சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உருவாகப் போகின்றது. என்றும் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கான நல்லதை செய்து கொடுப்பேன் என்பதனை மட்டும் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த தாயானவள் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த கவலையும் நிச்சயமாக இல்லை. என் பிள்ளைக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருப்பேன். என்றென்றைக்கும் அன்பினை அள்ளி கொடுப்பேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் உறுதி. இனி உன் வாழ்க்கை
நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.